நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. அதுக்கு கணிக்காணுதல் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு, பச்சரிசி, துவரம்பருப்பு, வெல்லம், ஒரு டம்ளர் தண்ணி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது தான். இதெல்லாம் காலைல இதெல்லாம் பார்த்தா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லுமே. இதை காலையில் நைட்டு வரையும் ரூம்லேயே வச்சு நாங்கள் காலையில் எழுந்து பார்த்துட்டு பூஜை செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ எடுத்து போய் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு பூஜை செய்வோம். பலாசொலை, ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் வைக்கிறது. இதெல்லாம் மாம்பழம், வாழைப்பழம், இல்லை பலாசொலை, மாம்பழம், வாழைப்பழம் மட்டும் முக்கியமாக வச்சு ஆகணும். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறது தான். நான் இன்னொரு பிளேட் பார்க்கலாம். இதில் பூவு, இதெல்லாம் முக்கியமாக வச்சே ஆகணும். இதெல்லாம் கண்ணாடி, செயின், ஒரு சின்ன மோதிரம் கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம மகாலட்சுமி போட்டு டாலர் செயின் வச்சுருக்கேன். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சா போதும். 10 ரூபா தாள் வச்சுக்கலாம். நான் 500 தாள் 2 வச்சுருக்கேன். இதில் சில்லறை காசும் வச்சுக்கலாம். குங்குமம், மஞ்சள், சரடு, மஞ்சத்தூள், சில்லறை காசு கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா வைக்கிறது வேலு, திருப்புகழ் வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கிறது சாமி படம் ஒன்று வச்சுருக்கேன். பெருமாள் பத்மாவதி தாயார் படம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு நைட்லாம் ரூம்லேயே இருந்துட்டு காலையில் எழுந்து நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நான் பூஜை ரூமில் வச்சுட்டு பூஜை செய்கிறப்ப இது கூட சேர்த்து பூஜை செஞ்சுருவேன்.